ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மாத்யூஸ் மேசிக்ஸு. நான் பார்க்க பார்த்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 4 தேர்வு எழுதுகிற தேர்வுகளுக்கு ஏற்கனவே நடந்த ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கணக்குகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா LIGS 2019 லைப்ரரியனுக்கு போஸ்ட்டுக்கு அந்த தேர்வுக்காக லைப்ரரியன் போஸ்ட்டுக்காக நடத்தப்பட்ட ஒரு தேர்வு LIGS 2019. இது ஒரு கேண்டிடேட்டு போட சொல்லி கேட்கவே போடுகிறேன். அவங்க கேட்டாங்க, இதை பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல, எந்த ரிப்ளையும் கமெண்ட்டில் எதுவும் சொல்லலை. ஓகே, இதில் வந்து பார்ட் 2 ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்டில் 13 பார்த்தாச்சு, இது வந்து பார்ட் 2 ரைட்டுங்களா? ஓகே, இது ஒன்று போட்டிருக்கேன், கணக்கு தெரியாதவர்கள் மட்டும் பார்க்கவுன்ட்டு. ஏற்கனவே கணக்கு எனக்கு 25 நான் எடுத்துருவேன்னு சொல்கிற கேண்டிடேட்டுக்கு இதை பார்க்காம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேறு சப்ஜெக்ட்டு கொஞ்சம் நல்லா பண்ணுங்க, ரைட்டுங்களா? நான் வந்து சீரியஸாக சொல்கிறேன். கணக்கு ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை, 25க்கு நான் 25 எடுத்துருவேன். சம்டைம்ஸ் ஏதோ 1-2 தப்பாகலாம் சார் அப்படின்னு 25க்கு 25 இல்லைனா 25க்கு 24 கான்ஃபிடெண்ட்டாக நினைக்கிறவங்க, நம்மளால் முடியும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரிலாம் கணக்கு வீடியோ பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறத வேறு வராத சப்ஜெக்டை தயவு செஞ்சு படிங்க, ரைட்டுங்களா? ஓகே, இப்போ கேள்வி, ஹவு many டைம்ஸ் டூ த ஹேண்ட்ஸ் ஆஃப் எ கிளாக் கோயின்சைட் இன் ஏ டே? ஒரு நாளில் எத்தனை முறை கடிகார முட்கள் ஒன்றுக்கொன்று இணையும்? இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அப்போ கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? 24 மணி நேரம் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் தவறு. இதுக்கு ஆன்சர் வந்து 22, ரைட்டுங்களா? இது ஒரு சின்ன விஷயந்தான், நீங்கள் தயவு செஞ்சு இதை போட்டு குழப்பிக்கணும்னு அவசியமே இல்லை. அதாவது கோயின்சைடு ஒன்றுக்கொன்று இணையாகும் எப்போல்லாம் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும்னு இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்விகள். அப்போது ஒரு நாளைக்கு சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் கடிகார முட்கள், இங்கே பார்த்தீங்கன்னா கடிகார முட்கள்னு கொடுப்பாங்க, பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆஃப் எ கிளாக் கோயின்சைடு, இங்கே ஓகே தான், ஹேண்ட்ஸு மினிட்டுன்னு சொல்லுவாங்க, பட் சிம்பிளாக சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். அப்போ கடிகார முட்கள்னால் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எத்தனை தடவை ஒன்றுக்கு ஒன்றா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 12ல் சின்ன முள் இருக்குன்னா 12 ஆகும்போது பெரிய முள்ளும் இப்படியே இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 3க்கு அப்படின்னும்போது கொஞ்சம் தள்ளி ஸ்லைட்டாக இப்படி வர வச்ச பெரிய முள்ளும் இப்படி 3.25க்குன்னா 3, 16 அந்த மாதிரி ரெண்டும் சின்னதாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 தடவை, ரைட்டுங்களா? கொஞ்சம் புரிதல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 மணி நேரம், அப்போ என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸுக்கு தானே சார், 12 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு வந்து 24 ஹவர்ஸு, ஃபஸ்ட்டு 12 ஹவர்ஸ், அடுத்த 12 ஹவர்ஸ், ரைட்டுங்களா? பகலில் 12 நைட்டு 12ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 12 மணி நேரம் தானே ஒன்றுக்கு ஒன்றும் கரெக்டாக வரும் அப்படின்னா அப்படி தான் இல்லை. இங்கே வரும்போது 11க்கு வரும்போது சின்ன முள் இங்கே வரும், ரைட்டுங்களா? அதே மாதிரி பெரிய முள் கொஞ்சம் கிட்ட இப்படி வரும், ரைட்டா? அது 12க்கு அப்புறமா வரச்சே, 12க்கு அப்புறமா கரெக்டாக 12 வரும்போது இங்கே வந்துடும். அதே மாதிரி 12லேருந்து 1 வரும்போது 1த்துக்கு இங்கே வரும்போது தான் இங்கே கோயின்சைட் ஆகும். அப்போது இந்த 11க்கும் 1க்கும் இடையில் 12 மணின்னு ஒரு தடவை வரும்போது மட்டும்தான் என்னவாக இருக்குன்னா சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் கோயின்சைடாக இருக்கும், ஒரே ஒரு தடவை தான். அப்போ ஆட் பண்ணிகிட்டே வரச்ச 1 2வது இன்டர்வல், அதாவது 1 மணிக்குன்னா எக்ஸாக்டாக 1ல் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் இருக்காது, கொஞ்சம் தள்ளி இருக்கும். அப்போ 1 to 2க்கு இன்டர்வலில் அப்போ ஒரு தடவை, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5, இங்கே 6, இங்கே 7, 8, 9, 10, 11, அவ்வளோதான், ரைட்டுங்களா? அப்போது இதில் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், 11க்கும் 1க்கும் இடையில் 12 மணின்னும் போது தான் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒன்றா இருக்கும். அப்போது 2 இன்டர்வலுக்கு அந்த ஒரு இன்டர்வல் காலி ஆகிடுது இல்லைங்களா? அப்போ 11, 12க்கு 12 மணி நேரம் ஒன்றாக இருக்காது, 11 டைம்ஸ் தான் இருக்கும். அப்போது ஒரு நாளைக்கு ஒரு 12க்கு 11, இன்னொரு 12க்கு ஒரு 11, 11 22. சிம்பிளாக எவ்வளோலாம் வேணாம், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு நாளில் எத்தனை முறை கடிகார முட்கள் ஒன்றுக்கொன்று இணையும்? 22 தடவை, 22 தடவை, 22 தடவைன்னு ஒரு 22 தடவை சொன்னீங்கன்னா மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும், மனப்பாடு மாதிரி. ஓகேவா? சரி, இப்போது 8 மீட்டர் உயரம், 6 மீட்டர் நீளம், 2.5 மீட்டர் அகலமுடைய ஒரு செவ்வக
தண்ணீர் தொட்டியில் எத்தனை லிட்டர் கொள்ளும்? இந்த கணக்குக்கு 2 விஷயம் புரியணும், 2 விஷயம் தெரியணும். என்ன? முதல்ல தண்ணி பிடிக்கும்னு சொல்கிறான்னாலே அது வால்யூமை பற்றி பேசுகிறாங்க, கொள்ளளவு, கெப்பாசிட்டி, வால்யூம். அடுத்தது வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே மீட்டரில் கொடுத்தவன் ஆன்சரை மட்டும் லிட்டரில் கொடுத்துருக்கான். அப்போ கன்வர்ஷன் தேவைப்படுது. இந்த இடத்துல மீட்டர் என்பது லிட்டராக மாற வேண்டும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளவு கொள்ளளவு? ஒரு தொட்டி இப்படி இருக்குது, ஒரு தொட்டி இப்படி இருக்குன்னா இதோட கெப்பாசிட்டி ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா LBH. அப்போ L 8, அப்புறமா 6, ஹைட்டு 2, ரைட்டுங்களா? 8 2 16 ஒரு 4, இவர் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 26, 60, சாரி 6 × 20 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120. இது மீட்டர், இது மீட்டர், இது மீட்டர், 3 தடவை பெருக்குன்னா மீட்டர் கியூப். பட் த ஆன்சர் இஸ் இன் லிட்டர்ஸ். ஸோ மீட்டர் கியூபை லிட்டராக மாற்றணும்னா 1000ஆல் பெருக்கணும். அப்போ பெருக்கிட்டேன்னா 120 ஒரு 3 0. அப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 லிட்டர்ஸ். டி இஸ் த ஆன்சர். இது தேஞ்சி போன கணக்கு, ரைட்டுங்களா? திரும்ப திரும்ப கேட்கப்படக்கூடிய கேள்வி. இந்த 1,20,000 வரக்கூடிய கேள்வி அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது, ஒரு சதுரத்தின் பரப்பு 882 சதுர மீட்டர் எனில் அந்த சதுரத்தின் மூலை விட்டத்தின் அளவு என்ன? இதுவும் தேஞ்சி போன கேள்வி. இப்போ இப்படி இருக்குது, மூளை விட்டம் கேட்குறாங்க. இதோட மொத்தம் இந்த சதுரத்துக்கு பரப்பு ஏரியா கொடுத்துருக்காங்க. சதுரத்தின் பரப்புக்கு ஏரியா ஃபார்முலான்னா A². A² எவ்வளவா? 882. அப்போது A இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 882. 882ல் 441 × 2. 441க்கு ரூட் எடுத்தால் 21, 2க்கு எடுக்க முடியாது, அப்படியே வச்சுக்கோ. அப்போ சைடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா A இஸ் ஈக்குவல் டு 21√2. ஒரு சதுரத்துக்கு மூளை விட்டத்துக்கு ஃபார்முலா டயகனல் அப்படின்னு ஃபார்முலா என்னென்னா A√2. A கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 21√2, இங்கே ஒரு √2. அப்போ 21√2 × √2 வெறும் 2. அப்போ 2 21 42. சி இஸ் த ஆன்சர். இதுவும் தேய்ந்து போன கணக்கு, திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்வி. தருண் 2 லட்சம் ரூபாயை 5 ஆண்டுகளுக்கு ஒரு வங்கியில் நிரந்தர வாய்ப்பு திட்டத்தில் முதலீடு செய்கிறார். அவ்வங்கி ஆண்டொன்றுக்கு 8% தனி வட்டி தருகிறது எனில் 5 ஆண்டுகள் முடிவில் அவருக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? ரொம்ப சிம்பிள், தனி வட்டி கணக்கு. ஸோ த ஃபார்முலா இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P/N0/100. பிரின்சிபல் கொடுத்துட்டோம், எவ்வளவுனா 2 லட்சம். அடுத்தது N எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டான் 5 வருஷம். ஆர் எவ்வளோ கொடுத்துட்டான்? 8% /100. இங்கே போட்டுக்கோ. இந்த 2 0, இந்த 2 0, I2 10, இதில் ஒரு 3 0 போட்டுக்கோ. இன்ட்டு 8 பெருக்கணும்னா 80,000. அப்போது ஆல்ரெடி பிரின்சிபல் ஒரு 2 லட்சம், ரைட்டுங்களா? இப்போ கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80,000. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுன்னா 2,80,000. பி இஸ் த ஆன்சர், ரைட்டா? இதெல்லாம் சாதாரண கணக்கு, அப்படியே போட்டு போயின்னே இருக்கலாம். இரு கோளங்களின் பரப்பளவுகளின் விகிதம், அதாவது பரப்பு அப்படின்னா இதையும் நிறைய தடவை சொல்லிட்டேன். பரப்புன்னா A² எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1:4. அப்போ இவர் சைடாக ஏவாக மாற்றினா இந்த இடத்துல A² போட்டிருக்கேன். பரப்பளவு கோளம்னா R தானே போடணும், R ரேடியஸ் தான் வரும், அதனால் R² போட்டுருவோம். R² 1:4. பொதுவாக ஏரியா ஆனும்போது அது ஸ்கொயரில் இருக்கும். அப்போது ஒரு சைடு 1 வேணும் அப்படின்னும்போது இதுக்கு ரூட் எடுத்தால் 1, 4 ரூட் எடுத்தால் 2. கேட்கறது கன அளவு விகிதம் அப்படின்னு இவரை கியூப் பண்ணணும். அப்போ 1 கியூபு 2 கியூபு, 1 கியூபு 1, 2 கியூபு 8, அவ்வளோதான். பரப்பில் கொடுத்துருப்பாங்க, அவர் ஸ்கொயர் எடுத்தோம்னா சைடு ஆகிடுவார், சைடை கியூப் பண்ணோம்னா கன அளவாக மாறிடுவார், ரைட்டுங்களா? அவ்வளோ சிம்பிள் கான்செப்ட். இதெல்லாம் இப்படிலாம் போடணுன்னு அவசியமே இல்லை சார். 2 கோளங்களையும் பரப்பளவுகளையும் கன அளவு கேட்குறாங்கன்னா முதல்ல என்ன பண்ணிங்கன்னா 1, அப்போ 1, 4ன்னா 2, இது கியூப் பண்ணால் 1, 2 கியூபு 8, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி பேனா பேப்பரே எடுக்கக்கூடாது, அப்படியே மனசுலேயே சொல்லிட்டு போயினே இருக்க வேண்டியது தான். அடுத்தது, இங்கே ஒய்யின் X% என்பது 100 எனவும், ஒய்யின் அப்படியாது ஒய் இன் X% அப்படின்னா X% என்பதுனா ஈக்குவல் டு, அதாவது 100. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், X% ஆஃப் ஒய் இஸ் 100, ரைட்டுங்களா? தமிழில் விட இந்த மாதிரி கணக்கெலாம் கொஞ்சம் இங்கிலீஷில் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஈஸியாக போட்டு போயின்னே இருக்க முடியும். இது எனக்கு சொல்கிறேன், ரைட்டுங்களா? உங்களுக்கு எது ஈஸியாக அதை எடுத்துக்கோங்க. X% ஆஃப்னா இன்ட்டு ஒய், ஈஸ்னா ஈக்குவல் டு, அது 100.
ரைட்டுங்களா? அடுத்ததுன்னா ஒய் பர்சன்டேஜ் ஆஃப்னா இன்ட்டு இசட்டு ஈஸ்னா ஈக்குவல் டு 200. இப்போ இங்கே 200 இருக்குது, இங்கே 100 இருக்குது. நான் ஈக்குவல் பண்ணணும் போது இவரை 200ஆல் பெருக்கிக்கிறேன். அப்போ பெருக்கிறப்ப 2x% இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 200. இதுவும் 200, இதுவும் 200 ஈக்குவல் பண்ணுறப்ப 2x% of y is equal to y% of z. பர்சன்டேஜ் அடிச்சிடலாம் எப்போனா ஈக்குவலாக இருக்கும்போது. இந்த ஒரு y இந்த ஒரு y அடிச்சிடலாம் ஈக்குவலாக இருக்கும்போது. அப்போ therefore 2x is equal to zன்னு கிடைக்குது. இவர் எத்தனை வந்து cயில் வச்சுக்கிறாங்க. தட் இஸ் த ஆன்சர். அடுத்தது இது எண்களின் கூடுதல் 12 மற்றும் அவற்றின் பெருக்கற்பலன் 35. அந்த எண்களின் தலைகீழின் கூடுதலை காணுனா ரொம்ப ஷார்ட்கட் ட்ரிக்கு ஒன்றுமே இல்லை. 12 அப்படியே மேலே போட்டுக்க, கீழே பெருக்கலை போட்டுக்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரைட்டுங்களா? இது எண்களின் கூடுதல் 12 மற்றும் அவற்றின் பெருக்கற்பலன் 35. அந்த எண்களின் தலைகீழின் கூடுதலை காணுங்கன்னா 12/35 கூட்டில் மேலே போட்டுக்கணும், கீழே பெருக்கில் போட்டுக்கணும். இந்த கேள்வியை மாற்றி கேட்டான்னா இரு எண்களின் பெருக்கற்பலன் 35 அவற்றின் கூடுதல் 12ன்னு அந்த கொஸ்டினை கேள்வியை சென்டென்ஸை மாற்றி போட்டு அவற்றை எண்களின் தலைகீழின் கூடுதல்னா 35/12ன்னு சொல்லக்கூடாது. எப்பவுமே இந்த மாதிரி கொடுத்துட்டு பெருக்கலோ கூட்டலோ எங்கன்னா இடத்த மாற்றி கேட்டால் ஆன்சர் ஷார்ட்கட் ட்ரிக்கு அதோட சம் டிவைடட் பை அதோட பெருக்கல். ரைட்டுங்களா? இதை நம்பர் வச்சுக்கலாம். என்ன சொல்லுவாங்கன்னா கூட்டினா 12 பெருக்குனா 15 பெருக்குனா 35னா 5 7 35 5 7 கூட்டினா 12. அப்போ அந்த ரெண்டு எண்கள் ஒன்று 5 இன்னொன்று 7. இதை வச்சுட்டு அப்போது அதோட தலைகீழி 1/5 இன்னொன்று 1/7. அப்போ இதை கூட்டினா இதுதான் தலைகீழி. அந்த எண்கள் 5,7 அதோட தலைகீழி இது கூட்டினா இவர் இங்கே போவார் 7 ஒரு 5 டிவைட் பை 7 35. அப்போ 7 5 12/35ன்னு உட்காந்து டைம் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஓகேவா? இது ஸ்டாண்டர்டாக ஒரு ரிசல்ட்டு இருக்குது. அது எப்படி சொல்கிறது? விஷயம் தெரியணும். இந்த விஷயம் தெரியணும்னு சொன்னால் ரொம்ப மட்டம் தட்டுற மாதிரி இல்லை, உங்களுக்கு புரியணும், அவ்வளோதான். இதை வந்து கண்டுபிடிச்சிட்டு உக்காந்துருக்கூடாது. இப்போ நான் போட்டேன் பெருக்கினா 35 கூட்டினா 12 அதெல்லாம் தேவையே இல்லை, அந்த நம்பரே தேவையில்லை. இவருக்கு யார் காரணக்கர்த்தா மூலக்கர்த்தா பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தா 2 நம்பர் எக்ஸு ஒய்ஏ. இவங்களோட தலைகீழி அதாவது 1/x ப்ளஸ் 1/y கூட்டினா என்ன வரும்? இவர் இங்கே போவார் அப்போ ஒய் இன்ட்டு எக்ஸு கீழே ஒய் ப்ளஸ் எக்ஸு, இவர் ஒய் இங்கே போவார் இங்கே ப்ளஸ் ஒய் எக்ஸு டிவைட் பை கீழே எக்ஸ் ஒய். கொஞ்சம் மாற்றி போட்டுக்கிட்டோம்னா எக்ஸு ப்ளஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் ஒய். அப்போ 2 நம்பர்னு எடுத்தால் அவற்றின் தலைகீழின் கூடுதல் மேலே கூட்டிங்கன்னா கீழே பெருக்கி போட்டுனா முடிஞ்சு போச்சு. இதுதான் அந்த ஷார்ட்கட் ட்ரிக்கோட ஐடியா. ரைட்டுங்களா? அப்போது இதுக்கு இந்த புரிதல் இருந்துச்சுன்னா எந்த கணக்குனா கேட்கட்டும். இங்கே 12ன்னு இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு 55ன்னு கொடுக்கட்டும், சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 260ன்னு கொடுக்கட்டும். ஆன்சர் இஸ் 55 டிவைடட் பை 260. முடிஞ்சு போச்சு. பேஸ் ட்ரிக்குக்கான இதுதான். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். இது ஒன்றுமே இல்லை, மொக்க கணக்கு, சப்ப கணக்கு. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பெருக்கணும். 5 ஒரு 6 ஒரு 4 5 20 26 120 ஒரு 10ஆல் வகுத்துட்டோம்னா 12. இவர் 6 ஒரு 5 ஒரு 7 6 5 30 3 7 21 210 அதை 10ஆல் வகுத்துட்டோம்னா 21. அப்போ சிமிலர்லி இதை பண்ணோம்னா 4 ஒரு 8 ஒரு 10 4 8 32 10 320 10ஆல் வகுத்தோம்னா முட்டாள்தனம். என்ன பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ஒரு 10 இருக்குது, 10 போது இவர் அடிபட்டு போயிடுவார். அப்போ 4 8 32, அவ்வளோதான், சிம்பிள். சி இஸ் த ஆன்சர். அடுத்தது இதில் கன்சிடர் த ஃபாலோவிங். இது என்ன? இதோட பரப்புலாம் என்னவாக இருக்கும்? இது ரெக்டாங்கிள். ஸோ இதுக்கு ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலானா 9 × 4 L × B. ஸோ 9 4 36. இது சதுரம், அப்போ அதுக்கு ஃபார்முலா A². அப்போ 6² 36. இது ஒரு செங்கோண முக்கோணம், அதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் BH. ஆஃப் B 8 H ஒரு 9 ஓரன் 2 இது 4 4 9 36. எல்லாத்துக்குமே பரப்பு ஒரே மாதிரியாக வருவதால் the areas of all the 3 figures are equal. B is the ஆன்சர். LCM இதெல்லாம் பார்க்கும்போதே சொல்லிடணும். என்ன சொல்லிடணும்? ஒன்று நம்பரை எடுத்துக்கணும், இல்லைனா லெட்டர் எடுத்துக்கணும். நம்பருன்னு பார்த்தீங்கன்னா 210 210 210 ஒன்று மட்டும் 7. LCM என்னாலே நம்பரு கண்டிப்பாக பெரிய நம்பராக இருக்கணும். ஸோ ஏ ஆன்சர் இல்லைன்னு விட்டுடணும்.
அங்கே ட்ரை பண்ணவே கூடாது. நான் சொல்கிறது கணக்கே போடாமல் ஷார்ட்கட் ட்ரிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த புரிதல் உங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிச்சுன்னா அது கணக்கு பண்ணணும்னு அவசியமே இல்லை. அப்போது வெரி கான்ஃபிடென்ட்டாக 35 42 30 அப்படின்னும்போது 3 நம்பரு 2 டிஜிட்டில் இருக்கிறது கேட்கறது எல்சிஎம் கேட்குறாங்க. டெஃபினட்டாக 3 டிஜிட்டில் வரும் ஆன்சர். அப்போ 3 டிஜிட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ஆன்சர் 210 இருக்குது. ஸோ அப்போ நம்ம 210 செக் பண்ணக்கூடாதுன்னு மூளை சொல்லணும். ஓகேவா? அப்போ லெட்டரை பார்த்தா மூஞ்சி போச்சு. லெட்டரை பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ஏ க்யூபு ஏ. லெட்டரில் பவரில் கொடுக்குறோம்னா ஹையஸ்ட் பவர், ஸோ ஏ க்யூபு. சி க்யூபு சி ஸ்கொயர் ஹையஸ்ட்டு சி க்யூபு. அப்புறமா பி ஸ்கொயர் பி க்யூப் ஹையஸ்ட்டு பி க்யூபு. அப்போ ஏ க்யூபு சி க்யூபு பி க்யூபு சியில் வருது, ஆன்சர் அவர் தான், முடிஞ்சு போச்சு கணக்கு. அடுத்தது போயிடலாம். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அங்கே என்னடா வரும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ இது என்ன ஆகும்னா இங்கே 4 2 8, 8ல் 1 போச்சுன்னா 7. இவர் 7 2 பெருக்குனிங்கன்னா 14, 14 கூட 1 கூட்டினா 15. அடுத்தது 15 2 30, 30ல் 1 கழிச்சோம்னா 29. அப்போ என்ன பண்ணுறாங்க, 2ஆல் பெருக்கி 1 கழிக்கிறாங்க, 1 கூட்டுறாங்க. அப்போ சிமிலர்லி இந்த இடத்துல அதுக்குன்னு எல்லாத்தையும் செக் பண்ணக்கூடாது. ரூல் தெரிஞ்சியாச்சு, என்னது -1 +1. அப்புறமா இந்த இடத்துல பண்ணும்போது இங்கே மைனஸு இங்கே +1, அப்புறமா இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக மைனஸு வரணும். அப்போ 235 நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இதுக்குன்னு உக்காந்துன்னு எல்லாம் இந்த இதில் வருதா, அவங்க கொடுத்துருக்குற அந்த ரூல் பிரகாரம் விதி பிரகாரம் வருதான்னு உட்காந்து செக் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைனஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. ஸோ மைனஸு அதை மட்டும் ஆல்டர்னேட் சைனு மட்டும் போட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல -1 கழிக்கணும் 2ஆல் பெருக்கி. அப்புறம் 235 470, அவரில் 1 கழிச்சோம்னா 469. இப்படிலாம் டைம் சேவ் பண்ணாதான் டிஎன்பிஎஸ்சியில் 25 கணக்கும் போட தெரியாதவங்க ஒரு 30 நிமிஷன்றத ஒரு 3/4 மணி நேரம் கூட எடுத்து போடலாம். இது சின்ன ஐடியாஸ், அவ்வளோதான். ரைட்டுங்களா? அதுக்குன்னு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வருதுடா சாமி, அப்போ இதுதான்டா அப்படின்னு ஒரு நாள் கழித்து அந்த ஐடியா வரக்கூடாது. அந்த ஃபஸ்ட்டு 2 போடும்போது அந்த ஐடியா சொல்லிடணும், இதுதான் ரூல். அப்போ செக் பண்ணு, போட்டு பாரு, முடிஞ்சு போச்சு. அடுத்தது இங்கே இரு எண்களின் மீபோவா மற்றும் மீபோமா முறையே 50 மற்றும் 250. முதல் எண்ணை 2ஆல் வகுக்கும் பொழுது ஈவு 50 எண்ணில் 2வது எண்ணை காண்க. ரொம்ப சாதாரண கணக்கு குழப்புற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப சிம்பிள். எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்னா ஒரு கான்செப்ட் தெரியணும். என்ன கான்செப்ட்? 2 நம்பர் எக்ஸ் ஒய் பெருக்குனா அவரோட எல்சிஎம்ஐயும் அவரோட ஹெச்சிசிஎஃப்பையும் பெருக்கிறதுக்கு சமம். அப்போ இந்த இடத்துல எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் 50ன்னு கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் 250ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு நம்பர் 2வது நம்பரை கேட்குறாங்க. ஒரு நம்பருக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? முதல் எண்ணை 2ஆல் வகுக்கும் பொழுது ஈவு 50. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல 52 100 இருக்கணும்னு அர்த்தம். இவருக்கு பேர் ஈவு, கோஷன்ட்டு. ரைட்டுங்களா? இங்கே மிச்சம் வந்தான்னா அவருக்கு பேர் ரிமைண்டர், மீதி. ரைட்டா? ஓகே. அப்போது ஒரு எண்ணை 2ஆல் இருக்கும்போது ஈவு 50னா அப்போ இந்த இடத்துல இது 100ன்னு இருக்கணும். அப்போ தேர்ஃபோர் இவர் 100. ஸோ செகண்ட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 0 ஒரு 0 ஐ கால் 1 கால், அவர் தான் 2வது நம்பர். சி இஸ் த ஆன்சர். ஓகே. 10 கணக்கா 12 கணக்கு, ஃபஸ்ட்டில் ஒரு 13 கணக்கு, இதில் ஒரு 12 கணக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போது ஆல்ரெடி குரூப் 1ல் போட்டுருந்தோம், 2 பார்ட் போட்டிருந்தோம். அதில் பார்ட் கண்டினியூ பண்ணலாம். ஒரே உங்களுக்கு ஒரு இது சொல்லிடுறேன். டிஎன்பிஎஸ்சி இப்போ ஒரு கேண்டிடேட் LIGS பார் 2019 நடந்த கேள்வி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதால் நான் வீடியோவில் அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அந்த கீழே நான் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே LIGS பார் 2019 இதெல்லாம் நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ். 2019 20 21 22 நடந்த எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் நான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். டிஎன்பிஎஸ்சிக்கிட்ட நான் ஃபஸ்ட்டு ஒரு 1000 கேள்வி போடுவேன், அப்புறம் 3000
கணித கேள்விகள் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தேன். போடும்போது ஒரு ஐடியா இல்லாமல் நானே ஏதோ ஒன்று போட்டேன். பட்டு இதெல்லாம் நான் ஏற்கனவே போட்ட வீடியோ, திரும்பவும் இதுக்கு இத்தனை கணக்கையும் நான் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு தேடி கண்டுபிடிச்சி பேஸ்ட் பண்ணி போடுறேன். இதெல்லாம் ஆல்ரெடி பேஸ்டடு, ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, லொக்கேட் பண்ண முடியல என்னாலே முடியல. பட்டு இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்றதுக்காக நடக்கிற அந்த கொஸ்டின் பேப்பர் புக்லெட் சீரியஸோட அந்த இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். ரைட்டுங்களா? ஓகே, இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான் இதெல்லாம், ரொம்ப கஷ்டம்லாம் எதுவுமே கஷ்டம்னு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஒரு சில இடத்துக்கு வந்து நம்ம அந்த மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ், கொஞ்சம் கணித அறிவு இருந்துச்சுன்னா இது ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.